Hi, hello, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலனா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வாங்கி இருக்க கூடிய அயன் திங்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு எப்படி சீசனிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். சீசனிங் பொறுத்தவரைக்கும் சரியா நம்ம சீசனிங் பண்ணல அப்படினா அது உயிருக்கே ஆபத்து அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சீசனிங் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சீசனிங் பண்றது முறையா கரெக்டா சீசனிங் பண்ணணும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து சீசனிங் பண்ணணும். சரியா சீசனிங் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது உயிருக்கே ஆபத்தா முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அத ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதுல நான் வாங்கியிருக்க எல்லா சீசனிங் பண்ண எல்லா பொருட்களையுமே உள்ள போட்டுட்டு சரியா 1.5 நாள், அதாவது ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா அதுலேருந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சோப் போட்டு கழுவணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. தண்ணிக்குள்ளே போடும்போது நமக்கு எல்லா தூளுமே எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படியே நான் தண்ணிக்குள்ளே போட்டுறேன். நான் எப்போவுமே இப்படி தான் நான் சீசனிங் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு சத்தாவும் நம்ம சாப்பிட முடியும். இதில் உள்ள அயன் எல்லாமே நம்ம உடம்புக்கு இறங்கும். இல்லைனா இதில் கழும்பு ஸ்மெல்லாம் வரும், இதில் துரு வரும். இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கரெக்டாக பார்த்து பக்குவமாக கரெக்டாக சீசனிங் பண்ணணும். இப்போது நான் கழனி தண்ணியிலேருந்து எடுத்தேன் இல்லையா, 2 நாள் கிட்டத்தட்ட கழனி தண்ணியில் இருந்துச்சு. அந்த இதை எல்லாத்தையுமே எடுத்து நான் அதை எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு விளக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னாலே தின்னு லைட்டாக தான் ஒட்டும், ரொம்ப ஒட்டாது. ஆனால் இதுக்கப்புறமே தான் அதோட ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள எல்லா துருவுமே க்ளீனாக வரும். அது எப்படின்றத பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நான் கழுவி க்ளீனாக எடுத்து நான் வேறு ஒரு கீழே ஒரு பிளாஸ்டிக் சாக்கு மாதிரி விரிச்சு விட்டு அதில் வச்சுக்கோங்க. கீழே எதுவும் தரையில் வைக்காதீங்க. இது நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் சாக்கு, அதுக்கப்புறமா அந்த துணி சாக்குலாம் சொல்லுவோம்ல, சணல் சாக்கு, அது மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இந்த பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணுங்கள். தரையில் வச்சிங்க அப்படின்னா தரப்பாலாயிடும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை துடைச்சிருங்க. நல்லா க்ளீனாக துடைச்சிருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா க்ளீனாக துடைச்சிருங்க. துடைக்கும் போது அதில் நல்லா பிளாக்லாம் லைட்டாக ஒட்டிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துருங்க. நல்லா சுத்தமாக க்ளீனாக எந்த அளவுக்கு துடைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு துருக்கள் ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக ரொம்ப க்ளீனாக துடைக்கணும். நம்ம ஈரத்தோடைய ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள துரு எல்லாமே என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாக இதாகும். துரு வராமல் ரொம்ப அந்த பாத்திரம் வீணாகிற மாதிரி, கிட்டத்தட்ட ஓட்ட விழுகிற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயில் கூட சேர்த்து நீங்கள் கூடவே உப்பும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிவானி எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக துடைச்சிட்ருக்கா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிவானி எல்லாத்தையும் க்ளீனாக துடைச்சி கொடுத்துட்டா. எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் எண்ணெயும் கூடவே தூளுப்பு கல்லுப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் தூளுப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தூளுப்பேனே சேர்த்துக்க போகிறேன். கடலெண்ணெய் நான் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். விளக்கெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ கூட நான் கடலெண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இதிலெல்லாம் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அப்பளம் போட்டு இது மாதிரி வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆயில் வேஸ்ட் ஆகணும், அந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நான் சேர்த்து வச்சிடுறேன். ஸோ அதில் கொஞ்சம் நான் விளக்கெண்ணெய் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலெண்ணெய் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நம்ம உப்பும் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீனாக இப்போ நம்ம உப்பும் எதுக்காக சேர்க்குறோம், இந்த எண்ணெயெல்லாம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உப்பும் அந்த எண்ணெயும் சேர்ந்து அதில் உள்ள அந்த துரு, அந்த அழுக்கு, அது எல்லாத்தையுமே க்ளீனாக நமக்கு எடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்கள்.
ஓகே, எல்லாத்தையுமே நல்லா தடவிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். நல்லா வந்து அந்த உப்பு எண்ணெயும் வந்து நல்லா ஊறியிருக்கணும். கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு நான் எடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா அதில் உள்ள துரு எல்லாமே அந்த உப்பு வந்து நீத்து போகும் இல்லையா, அந்த தண்ணி மாதிரி ஆகும்ல, அதெல்லாம் அந்த துருவை வந்து கலெக்ட் பண்ணி அப்படி வச்சுருக்கு. இப்போ வந்து இதை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் சோப் போட்டு இன்னும் வாஷ் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும். சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது நீங்கள் நார் வந்து நார்மலாக யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ண நார் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த நார் அப்படியே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தேங்காய் நார்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் தேய்ச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாரையும் தூக்கி போட்டுடலாம் ஈஸியாக. ரொம்ப நல்லா க்ளீனாகவும் நமக்கு க்ளீன் ஆகும். இந்த நாரையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஜாமுன் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீனாக நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ண எல்லாத்தையுமே மறுபடியும் நல்ல ஒரு கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணி வைக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை அடுப்பில் சூடுபடுத்தி எடுக்கணும். நான் வந்து ஒரு டைம் நான் உங்களுக்கு சூடுபடுத்தி எடுத்துக்கிற காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 3லேருந்து 4 டைம் சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து அது எல்லாத்தையுமே நான் ஷூட் பண்ணலை, பட் நான் எல்லாமே சூடு பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா தடவி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இதுலேயுமே வந்து நல்ல சதுமாக நல்லா படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் தான் அப்ளை பண்ணோன்ட்டு இல்லை. பார்த்திங்கன்னா வெயில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ் தேவை கிடையாது. வெயில் இல்லை, இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. நான் வாங்கின நேரமோ என்னமோ அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்றனால வெயில் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் சீசனிங் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றதுனால நான் அடுப்பில் வந்து வச்சு நான் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. சும்மா வச்சுட்டு வச்ச ஒட்டியே பார்த்திங்க அப்படின்னா லேசாக அதில் புகை வரும், நல்லா ஹீட் ஆகிடும்.
இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு சர்ன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து கீழே வச்சுருங்க. இது மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைம் வந்து நீங்கள் எல்லா பாத்திரத்தையுமே பண்ணி எடுக்கணும். வெயில் இல்லை அப்படின்னா, வெயில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அப்படியே ஆயிலை தடவிட்டு கொண்டு போய் வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வெயிலில் நல்லா அது ஊறிச்சு அப்படின்னாலே நல்லா போதுமானது. நல்ல வெயிலில் வந்து அந்த எண்ணெய் தடவி அப்ளை பண்ணோம் இல்லையா, அது வந்து நல்ல வெயிலில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு நல்லா சோப் போட்டு விளக்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வெயிலில் அடுப்பில் வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே இறக்கி வச்சுறேன். ஒரு கீழே வந்து ஒரு சாக்கு விரிச்சு போட்டுக்கோங்க. அதை வச்சுட்டு நான் எல்லா பாத்திரத்தையுமே இதே மாதிரி அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் சூடுபடுத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா புகை வருது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க. மறக்காமல் 3லேருந்து 4 டைம் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நல்லாவே சீசனிங் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 5 days வரைக்கும் ஆச்சு. ஸோ பாருங்கள், இது மாதிரி தான் எல்லாத்தையுமே நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டைனி ஃபுட் திங்ஸ், இதெல்லாமே வந்து ஜஸ்ட் இதுதான் இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். நம்ம 4 டைம் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா அது ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம பெரிய பாத்திரத்துக்குலாம் அது மாதிரி ப்ராசஸ் முடியாது. இன்னுமே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஹீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ஹீட் ஆகியாச்சு. ஹீட் ஆகி நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டைம் நான் ப்ராசஸ் பண்ணி எடுத்து முடிஞ்சாச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மட்டும்தான் ஒட்டும், வேறு எதுவுமே அந்த கலர் எதுவுமே வரல. பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல பாத்திரம், இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதே மாதிரி இருக்குது. இந்த ஒரு நாளில் 3-4 டைம் நான் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறுன டைம் எடுத்து நான் சிங்கில் போட்டுட்டு எல்லாத்தையும் விளக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் மறுபடியும் இப்போ சோப் போட்டு நல்லா விளக்கணும். ஆனால் நல்ல சோப் போட்டு தேய்ச்சி விளக்க வேண்டாம், சும்மா லைட்டாக சோப் போட்டு தேய்ச்சி விளக்குனீங்க போதும். ஏன்னா அதில் உள்ள ஆயில் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல சீசனிங் ஆகிருக்கும். இந்த டைமில் ரொம்ப போட்டு விளக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப துரு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா துருவெலாம் வரக்கூடாது இதுக்கப்புறம். ஸோ லைட்டாகவே வந்து சோப் போட்டு கழுவிக்கோங்க. கையில் தொட்டு பார்த்தோன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் எல்லாத்தையுமே கழுவிடுறேன். இப்போ எல்லாமே கழுவியாச்சு. மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஸோ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதோட நம்மளோட கடைசி ப்ராசஸ் முடிய போகுது. ஸோ இதில் எல்லாமே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா தீஞ்சு கருகிடணும். கருகினதுக்கப்புறமா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. அதில் இருக்க கொஞ்சம் நெஞ்ச துரு எல்லாமே வந்து க்ளீனாக அந்த வெங்காயத்தில் வந்து அப்சர்வ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸோடு நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வெளியேற்றிட்டு இது மேலே வந்து ஒரு தோசை, இப்போ வந்து கிரில் பேனில் வந்து தோசை ஊற்ற முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்போ வந்து ஏதாவது உருளைக்கிழங்கு அது மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுருங்க. சும்மா ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருங்க. ஸோ நான் வந்து இதை காமிக்கல, நான் எப்போ பண்ணுறேனோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். தோசைக்கல்லில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் தோசை மாதிரி ஊற்றுங்க. அந்த தோசையை தூக்கி தூர போட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு சீசனிங் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய வந்து வீடியோஸில் பார்த்துருப்போம், ஒரு நாளில் சீசனிங் பண்ணலாம், 2 நாளில் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து அது நல்லது கிடையாதுங்க. ஸோ அதனால் அதில் உள்ள துருவெலாம் ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் பார்த்து இந்த அளவுக்கு சீசனிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம தோசைகள் ரெடி ஆயாச்சு. ஒரு தோசையை எடுத்து ஊற்றிட்டு இந்த தோசையை தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றக்கூடிய தோசையை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
நம்ம திரும்ப தோசை ஊற்றுறோம் அப்படின்னாலுமே நீங்கள் அதில் கழும்பு ஸ்மெல்லோ இல்லை வந்து கலர் ஆகுதோ அது மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூர போட்டுருங்க. நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஊற்ற ரொம்ப நல்லா ஆகிடும். எண்ணெய் வந்து தோசை நல்லா அதாவது நல்லா வந்து அது இன்னும் சீசனிங் ஆகிற வரைக்கும் ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே எண்ணெய் அதிகமாக ஊற்றி தான் நீங்கள் தோசை ஊற்றணும். அப்போ தான் வந்து எண்ணெய் அப்சர்வ் பண்ணி நல்லா சீசனிங் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பாத்திரத்துக்குமே நான் எல்லா பாத்திரத்தோடைய சீசனிங்குமே நான் அப்படியே உங்களுக்கு ஓரளவு நான் காமிக்கிறேன், ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே வந்து சரியாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஊற்றும்போது தோசை சரியாக வரல, இல்லை ஊத்தப்பம் சரியாக வரல அப்படின்னா, ஒரு முட்டை ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ரொம்ப சூப்பராக வரும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சூப்பராக வந்துச்சு. ஏன்னா எண்ணெயில் அந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊத்தாப்பம் எப்படி வந்துச்சு, நம்மளோட தோசையெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு, எவ்வளோ சூப்பராக சீசனிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்திருக்கும். நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். இந்த கல்லில் வந்துட்டு நான் இன்றைக்கே வந்துட்டு ஆம்லேட் ஊற்றி நான் சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு சீசனிங் வேலை முடிஞ்சு. எப்படா தோசை ஊற்றுவோம், எப்படா ஊத்தாப்பம் ஊற்றுவோன்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கோம். ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.